இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபைனலா வந்து ஹோம் லோன் வந்து வாங்கிட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் லோனுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வந்து லோன் இல்லாம கட்ட முடியாது. அந்த கண்டிஷன்ல தான் இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு வந்து லோன் வந்து நெறைய இடத்துல ட்ரை பண்ணி கிடைக்கல. இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐஓபி பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ₹20,00,000 ஹோம் லோன் வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஹோம் லோன வந்து நான் எப்படி வாங்கினேன்? இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயில்லாம் வந்து தேவைப்படும்? நெக்ஸ்ட் இந்த ஹோம் லோனுக்கு என்னென்ன செலவுகள் இதுவரைக்கும் நான் எவ்வளோ செலவு பண்ணி இந்த ஹோம் லோன் வந்து வாங்கியிருக்கேன்? என்னென்ன எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட் வந்து இதுக்கு என்னலாம் வந்து தேவைப்படும்? நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எனக்கு வந்து போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து யாரு ஃபிக்ஸ் பண்றா? இத கூட்டவோ, குறைக்கவோ மேனேஜரால முடியுமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த லோன்ல கிடைச்ச ஆஃபர் என்ன? அடுத்தது வந்து அ இந்த ஒரு ஹோம் லோன்ல வேற என்னென்ன ஃபீ எல்லாம் புடிக்கிறாங்க? ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ, அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி, நெக்ஸ்ட் வந்து ஃபார்க்ளோசிங் ஃபீ, பார்ட் பேமெண்ட் ஃபீ இதெல்லாம் வந்து எவ்வளோ புடிக்கிறாங்க? இத பத்தின எல்லா டீட்டெயிலையும் ஏ டூ இசட் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஹோம் லோன் எடுக்க போறீங்க அப்படின்னாலோ, இல்ல ஃபியூச்சர்ல ஹோம் லோன் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல இருந்தீங்க அப்படின்னாலோ, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணலாமா? வேண்டாமா? அப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னா, எந்த பேங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து தெரியும். ஸோ அத பத்தின டீட்டெயில இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயில தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட இன்டர்நெட் பேங்கிங்ல எடுத்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோன் அக்கவுண்ட் நம்பர், நம்ம எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்க வந்து பார்க்கலாம். இது போக உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லோன் ஆர்டர் காப்பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பாளையங்கோட்டை பிரான்ச் ஐஓபி பேங்க் பிரான்ச் தான் நமக்கு வந்து இந்த லோனை வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பிரான்ச் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்த் இந்தியன் மேனேஜர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த லோனை வந்து ப்ராசஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணியே கொடுத்தாரு. மிகப்பெரிய நன்றி அவருக்கு வந்துட்டு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திசைநுலை பிரான்ச் தான் இருக்கலே மட்டமான பிரான்ச்னா அது திசைநுலை பிரான்ச் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டிரான்சாக்ஷனுமே அந்த பிரான்ச்சில் தான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, லோனுக்காக அப்ளை பண்ணும்போது அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லோனை ப்ராசஸே வந்து பண்ணல. உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்காது. அதனால வந்துட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் லோனுக்கு போய் கேட்கும்போது, இது வரைக்கும் நான் ஹோம் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போதும் எனக்கு என்னோட அப்ளிகேஷனை நீங்கள் ப்ராசஸே பண்ண மாட்டேறீங்க, எந்த ஆஃபருமே பண்ணதில்லை அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட வந்து மற்ற மேனேஜர் பேசுகிற மாதிரி பேசாதீங்க, நான் பெரிய அப்பாட்டக்கர், என்கிட்ட வந்து பார்த்து பேசணும், நான் வந்து பெரிய டெப்யூட்டி மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப் போடக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மேனேஜர் தான் அந்த திசைநுலை பிரான்ச். வேஸ்டட் பிரான்ச் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். யூடியூப் ஃபீல்டில் இருக்கிறேன். மற்ற ஐடி கம்பெனியில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எல்லா சேலரியுமே எனக்கு இந்த பேங்க்கில் தான் வருது. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 3 டைம் இந்த ஒரு பிரான்ச்சில் வந்துட்டு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் எங்கே போட்டாங்கன்னே தெரியாது. ஒவ்வொரு டைம் போய் நம்ம இந்த மாதம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அடுத்த மாதம் ஊருக்கு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அந்த அப்ளிகேஷன் மிஸ் ஆகிட்டு மறுபடியும் ஃபில் பண்ணி கொடுங்க. இப்படியே 3 வாட்டி ஃபில் பண்ணி கொடுத்து ஒன்றும் பிரோஜனம் கிடையாது. ஃபைனலாக லோனுக்கு போய் கேட்கும்போது, ஐயோ மற்ற மேனேஜர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசாதீங்க, நான் பெரிய அப்பா டக்கர் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம திசைநுலை பிரான்ச் மேனேஜர். யார் நீ? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கர்மத்தை விட்டுட்டு அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு ஆளை பிடிச்சி பாளையங்கோட்டை பிரான்ச்சில் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அந்த பிரான்ச்சில் ட்ரை பண்ணி நமக்கு 15 டேஸில், அதுவும் ஒரு நார்த் இந்தியன் மேனேஜர் தான் நமக்கு வந்து இதை வந்து பண்ணியும் கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அப்ரூவ் பண்ணி கொடுத்தாரு. நான் அப்ளை பண்ணேன் வித்தின் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் டைம். நான் இதுக்கு வந்து அங்கேயும் அலைஞ்சு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தேன். எனக்கு வந்து ஒரு 4 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ணி 4 டேஸில் எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. நான் ₹20,00,000 தான் வந்து கேட்டிருந்தேன். அதனால தான் எனக்கு வந்து கம்மியாக அமௌண்ட் அப்ரூவ் ஆச்சு. அதிகமாக கேட்டிருந்தோம்னா நமக்கு அதிகமாக அப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், என்ன எலிஜிபிலிட்டி, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹோம் லோன் வந்து வாங்கணும் அப்படின்னா எந்தெந்த பிரான்ச்சை வந்து சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், அதுக்கப்புறம் எஸ்பிஐ வந்து ஒரு சிலர் நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் கஸ்டமர் கேர், சப்போர்ட்டு, அப்புறம் பேங்க்கில் பிஹேவியர்லாம் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும் எஸ்பிஐயில். ஆனால் எஸ்பிஐலையும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி அப்படின்னு தான் வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான பிரான்ச்சஸில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும். எனக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆகும்போது என்னோட சங்ஷன் லெட்டரில் எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8.25% எனக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எனக்கு இந்த லோன் வந்து கிடைச்சிது. ஆக்சுவலாக நான் வந்து லோன் வாங்கும்போதே நான் 8.5%க்கு கீழே எவ்வளோ கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் 8.5%க்கு கீழே எனக்கு வந்து
வந்து லோன் வந்து வேணும் அப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலேனா நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும். ஒவ்வொரு பர்சன்டேஜ் 1% பாயிண்ட் கூடுச்சுனா கூட நமக்கு வந்து வட்டி வந்து அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை தான் எதிர்பார்த்தேன். எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு அப்ரூவலும் வந்து ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி என்னலாம், நீங்கள் வந்து ஒரு சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் லோன் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வந்து சேலரி ஸ்லிப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோட ஸ்டேட்மெண்ட். இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க்கில் கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கோட லாஸ்ட் 1 இயர் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 3 மந்த் இல்லைனா 6 மந்த்துக்கான சேலரி ஸ்லிப் வந்து கேட்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பர்சனுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட். முக்கியமான டாக்குமெண்ட் இதுதான். மினிமம் உங்களோட சிபில் ஸ்கோர் 750க்கு மேலே இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து லோன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதே இது உங்களுக்கு ஒரு 700 இல்லை 690 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வட்டி வந்து உங்களுக்கு 9% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா உங்களுக்கு ரிஜெக்டடும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில் நீங்கள் சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷமாவது அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது உங்களோட ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், அடுத்தது உங்களோட பேன் கார்டு டீட்டெயில் வந்து கேட்பாங்க. அடுத்தது வந்து லேண்ட் வந்து யார் பேரில் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் லேண்ட் வந்து உங்கள் பேரில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒய்ஃபு பேரில் இருக்குது அப்படின்னா அவங்க பேரில் லோன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அதை பற்றி தெரியல, ஏன்னா லேண்ட் வந்து என்னோட பேரில் இருந்ததுனால எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து வரல. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து அந்த ஃபீல்டில் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் கண்டிப்பாக அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இதே ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக இருக்கிறோம். அதனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடிஆர் வந்து கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. ஐடிஆர் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 2 வருஷம் நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐஓபி பேங்க்கில் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு நீங்கள் ஐடிஆர் தனித்தனியாக ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்கில் உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கனரா பேங்க்லேயுமே வந்து சேம் ப்ராசஸ் தான். நான் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஎம்பி பேங்க்கில் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். டிஎம்பி பேங்க்கில் ட்ரை பண்ணும்போது அந்த மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா லோனு வாங்குறதுக்கு இந்தந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும், இதுதான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அவன் பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவன் சொத்தை பிடிங்கி நம்மகிட்ட தர்ற மாதிரி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து 2 வருஷம் தான் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, நமக்கு 3 வருஷம் ஃபைல் பண்ணியிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பேரில் தான் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பேரில் ஃபைல் பண்ணலை, அது இதுன்னுட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசினேன். அந்தாலும் அவங்ககிட்ட லோனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி ட்ரை பண்ணேன். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேவலமாக பிகேவ் பண்ணான். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரையிலையும் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பிரான்ச் மேனேஜர் அப்ரூவல் பண்ண மாட்டார். ஹெட் ஆஃபீஸுக்கு போய் ஹெட் ஆஃபீஸ்காரன் அப்ரூவல் பண்ணால் தான் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகும். இது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச ப்ராசஸ். அதே இது ஐஓபி பேங்க்கில் மட்டும் அப்போ டைரெக்டாக அப்ரூவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னா இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஐஓபி பேங்க்கில் டைரெக்டாக மேனேஜரே அப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஒரு இது இருந்தது. நான் 6 மாதத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணும்போது எனக்கும் அதே தான் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து டாக்குமெண்ட் கொண்டு வாங்க உடனே ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 6 மாதம் கழித்து நான் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தட் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஓபி பேங்க்கில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணாலும் அந்த ஃபைனலாக அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகி ஹெட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த மேனேஜர் அப்ரூவ் பண்ணணும். அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரான்ச் மேனேஜர் வந்து அப்ரூவ் வந்து பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸில் ரிஜெக்டட் ஆச்சுன்னா உங்களோட லோன் வந்து ரிஜெக்டட் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா 2 வருஷம் குறைஞ்சது நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும். இது வந்து ஐஓபி பேங்க்குக்கு சொல்கிறேன். அடுத்தது லாஸ்ட் 1 இயர்க்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களுக்கு எத்தனை பேங்க்கில் இன்கம் வருதோ அத்தனை பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது தவிர வேறு லீகல் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி வக்கீல்கிட்ட வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிளானோட எஸ்டிமேஷன், அதுக்கப்புறம் பிளான் அப்ரூவல் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட லேண்டோட ஈசி வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும். இப்போ அதை வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ், இது வரைக்கும் நான் எவ்வளோ செலவு பண்ணேன் இந்த லோனை வந்து வாங்குறதுக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது மினிமம் எலிஜிபிலிட்டி. நீங்கள் சேலரிடுனா 1 இயருக்கான அந்த ஸ்டேட்மெண்ட்டும் 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்கான சேலரி ஸ்லிப் கேட்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாயினா உங்களுக்கு 2 வருஷத்துக்கான ஐடிஆர், 1 வருஷத்துக்கான அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது போக அடிஷ்னலாக இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும். இதுக்கு வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணேன் இது வரைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஒப்பீனியன். ஸோ நம்ம வந்து
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட போகிற அந்த பிளானுக்கு வந்து லீகல் ஒப்பீனியன் ஒரு லாயர்கிட்ட போயிட்டு லீகல் ஒப்பீனியன் வந்து வாங்கணும். இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் செலவாச்சுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஈசி. இந்த லேண்ட் ஈசிலாம் எடுத்ததுக்கப்புறம் தான் லீகல் ஒப்பீனியனே வந்து வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து என்னோட பேரில் இருந்தது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால் அது பெருசாக செலவாகல. அதுக்கு அடுத்தது லேண்டுக்கு ஈசி போடணும். இந்த ஈசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4200 ரூபாய் செலவாச்சுது. உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த லேண்டை வந்து நான் வாங்கும்போது என்கிட்ட ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கும். எனக்கு முன்னாடி இந்த லேண்டை வச்சிருந்தவர்கிட்ட இருந்து ஒரு டாக்குமெண்ட் வாங்கியிருப்பேன். அப்புறம் 2 டாக்குமெண்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அந்த லேண்ட் வந்து எத்தனை பேர் கைக்கு மாறுச்சோ அத்தனை டாக்குமெண்ட்டையும் ஈசி போட்டு நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டாக்குமெண்ட்டுக்கு முன்னாடி 3 டாக்குமெண்ட் மட்டும் தான் இருந்தது. அந்த 3 டாக்குமெண்ட்டுக்கும் ஈசி போட்டு எடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 4200 ரூபாய். அதுக்கு அடுத்த லாஸ்ட் 2 டாக்குமெண்ட் என்கிட்ட ஒரிஜினல் இருக்குது. என்னோட டாக்குமெண்ட் ஒரிஜினல் இருக்குது. எனக்கு ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் ஒரிஜினலும் என்கிட்ட இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள 3 டாக்குமெண்ட்டுக்கு எடுத்த செலவு தான் 4200 ரூபாய். இன்கேஸ் நீங்கள் வாங்கின லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கை மாறி இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவல். இந்த பிளான் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் வாங்குறதுக்கு தான் இந்த பிளான் அப்ரூவல் வேணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பிளான் அப்ரூவல் இருந்தால் தான் நீங்கள் வீடு கட்ட முடியும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு இபி கனெக்ஷன் எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த பிளான் அப்ரூவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் நான் 1,50,000 ரூபாய் நான் வந்து செலவு பண்ணியிருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகவும் வரலாம். நீங்கள் வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் வந்து வீடு கட்ட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பிளான் அப்ரூவல் வாங்கும்போது உங்களோட பிளான் அப்ரூவல் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து வீடு கட்ட போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா திசைநுலை அந்த மாதிரியான ஏரியாவில் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பஞ்சாயத்துங்கிறதுனால ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவ்டு வாங்குறதுக்கு 70 ரூபாய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1900 ஸ்கொயர் ஃபீட்டு நான் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 சம்திங் அமௌண்ட் வந்தது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறாருல, ஸோ அவருக்கு தனியாக ஃபீ, இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் எனக்கு வந்து பிளான் அப்ரூவலுக்கு வந்து ஆச்சுது. ஸோ அதுக்கு முன்னாடி பிளான்லாம் வேறு போடணும். அந்த பிளான் போடுறதுக்கு தனியாக 10,000 ரூபாய் எனக்கு செலவாச்சுது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்காக நம்ம போடுற பிளான், நம்ம லோனுக்காக போடுற பிளான் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கும் தேவைப்படும், லோன் வாங்காதவங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ செலவாச்சுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் அப்ரூவலோட அதுக்கு அடுத்தது எஸ்டிமேஷன் வாங்கணும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம்ல, இந்த பிளானில் நம்ம வீடு கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர்கிட்ட ஒரு எஸ்டிமேஷன் வாங்கணும். அந்த எஸ்டிமேஷன் வாங்குறதுக்கு மட்டும் 6,500 ரூபாய் எனக்கு செலவாச்சுது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெஜிஸ்டர் டு பேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தேவைப்படாது. இது எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் எல்லாமே அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் எம்ஓடி ஒன்று கொடுப்பாங்க. அந்த எம்ஓடியை கொண்டு போய் நீங்கள் வந்து உங்களோட லேண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் பேங்க் பேருக்கு அந்த லேண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட லேண்டு மேலே நீங்கள் ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட லேண்டை நீங்கள் வேறு யாருக்காவது விற்கணும் அப்படின்னு நினச்சாலும் விற்க முடியாது. ஸோ அதை வந்து வில்லங்கம் சான்று நம்ம போய் எடுக்கும்போது இல்லை வந்துட்டு அதோட ஈஸி போட்டு பார்க்கும்போது இந்த லேண்டை நம்ம வந்துட்டு யாருக்கும் விற்க முடியாது. அப்படி விற்க ட்ரை பண்ணும்போது நமக்கு நம்மளோட லேண்டுக்கு மேலே வந்து ஹோம் லோன் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டு பேங்க் அப்படிங்கிறது. இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது லீகல் ஒப்பீனியன் வாங்கணும், லேண்ட் ஈஸி எடுக்கணும், அப்புறம் இன்ஜினியர்கிட்ட எஸ்டிமேஷன் வாங்கணும், பிளான் அப்ரூவல் வாங்கணும். இவ்வளோ டாக்குமெண்ட்டு ப்ளஸ் நம்மளோட ஆதார் கார்டு, அப்புறம் வந்து ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஐடிஆர் ஃபைலு, நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்னா நம்ம பத்திரம், நம்மளோட லேண்டு பத்திரம். ஸோ இதையும் ஒரிஜினல் வச்சு நம்ம பேங்க்கில் கொண்டு சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் அந்த ஃபார்மு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பி விட்டுருந்தாரு. அது எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். தெரியாததெல்லாம் அவங்க ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு 3 ஃபோட்டோஸ் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோஸ் கையில் வந்து கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தாரு. எல்லாமே வந்து ரெடி பண்ணி இதை வந்து நான் கொடுத்துருந்தேன். இதை கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்மளோட சிபிலை வந்து செக் பண்ணுவாங்க. நம்மளோட சிபிலை வந்து 2 விதத்தில் செக் பண்ணுவாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து நமக்கு செக் பண்ணும். அவங்க வந்து சிபில் அப்படிங்கிற கம்பெனியில் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹெட் ஆஃபீஸில் செக் பண்ணும்போது க்ரீஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அதுலேயும் இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக காமிக்குதா, ஏதாவது நம்ம வந்து கோல்மால் வேலை பண்ணி வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அதை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஹெட் ஆஃபீஸில் வந்து அந்த சிபிலை செக் பண்ண அடுத்த ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரான்ச் மேனேஜர் கால் பண்ணி உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணேன். நமக்கு இந்த லோனை அப்ரூவ் பண்ண ஒரு மேனேஜரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் மேனேஜர் தான். அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கூட தெரியாது, ஒன்லி ஹிந்தி இங்கிலீஷ் இந்த 2 தான். ஏதோ கொஞ்சம் ஓட்ட இங்கிலீஷை வச்சு பேசி அவர்கிட்ட தான் இந்த டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் வந்து பண்ண கொடுத்துருந்தேன். ஸோ அவர்கிட்ட கொடுக்கும்போதே அவர் வந்து சொன்னார் 99% உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆயிரும், ரிஜெக்டட் ஆகாது, ஏதாவது என்கொயரி இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா நம்ம வந்து லோனுக்கு அப்ளை பண்ணி ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் ஆனதுக்கப்புறமா அங்கே இருந்து என்கொயரி அப்படின்னு வரும். ஒரு சிலருக்கு என்கொயரி வராது. என்கொயரி வரல அப்படின்னா உடனே அப்ரூவ்ட் ஆயிரும். என்கொயரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளான் அப்ரூவல் வந்து கேட்பாங்க, வேற உங்களுக்கு எங்கே இருந்தெல்லாம் இன்கம் வருது, அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கேட்பாங்க. அதை வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். நான் வந்து லெட்டர் எழுதி கொடுத்தேன். எனக்கு வந்து எந்தெந்த கம்பெனிலலாம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், என்னோட யூடியூப் இன்கம்லாம் வச்சு அவங்க எனக்கு வந்துட்டு இந்த லோனை வந்து கொடுக்கல. ஸோ இதை வந்து கன்சிடரே வந்து பண்ணலை. ஏன்னா இதில் நமக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில கம்பெனியில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். அந்த கம்பெனிலேருந்து நமக்கு ரெகுலராக வந்து சேலரி வரும். அந்த அமௌண்ட் எல்லாமே நமக்கு வந்து ஐடிஆரில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை மட்டும் அவங்க கன்சிடர் பண்ணி எந்தெந்த கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே லெட்டர் எழுதி நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொன்னாங்க. அதை சென்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து சிபிலை செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நமக்கு வந்து அப்ரூவ்டும் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 லட்ச ரூபா லோன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் ஆகுது? இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மேனேஜர் ஃபிக்ஸ் பண்ணுறாரா இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த மேனேஜர்கிட்டயே நான் வந்து கேட்டிருந்தேன், எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணி போட்டு கொடுங்க, ஒரு 8.5க்கு கீழே வர மாதிரியாவது போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அப்போ அவர் நமக்கு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நாங்கள் கிடையாது, இதை கூட்டவோ குறைக்கவோ எங்களால் முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர், உங்களுக்கு வரக்கூடிய இன்கம், நீங்கள் அதிகமாக சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக வரும். ஸோ இதை ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மிஷினே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிஸ்டமே ஜெனரேட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டத்தில் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவார். அப்லோட் வந்து பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஜெனரேட் வந்து பண்ணிவிடும். ஸோ அப்படி ஜெனரேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் நமக்கு 8.25%. இந்த லோனுக்கு நான் அப்ளை பண்ணும்போது என்னோட சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 778 கிட்ட இருந்தது. ஸோ அந்த ரேஞ்சில் எனக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 8.25%. ஸோ இதை வந்து நமக்கு அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணதுமே ஆன்லைனில் போட்டு கால்குலேட்டரில் போட்டு செக் பண்ணேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் செக் பண்ணேன். இது வந்து உங்களுக்கு நம்மளோட ஐஓபி பேங்க் பிரான்ச்சு வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் இருக்கும். இந்த கர்மத்தில் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ண முடியாது. ஏன்னா இதை எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. இதை நம்ம வேரி பண்ணோன்னா கோடி கணக்கில் தான் வந்து இது வேரி ஆகுமே தவிர இது பண்ண முடியாது. அதனால் இந்த ஆப்பில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோன் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட், நம்மளோட டர்ன் ஓவர் டைம், இதை எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ வரும், நம்ம எவ்வளோ வட்டி கட்டுறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட்டர் வந்து பண்ணிடும். ஸோ இதை செட் பண்ணதுமே எனக்கு வந்து இது வந்து வந்துடுச்சு. அவர் சொன்னதுமே நான் வந்து ஆன்லைனில் போட்டு செக் பண்ணிட்டேன். அப்போ 17,041 ரூபா இஎம்ஐ வந்து வருது அப்படின்னு சொல்லி நமக்கு அதில் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் நமக்கு கொடுத்துருந்த ஆர்டர் காப்பியில் வந்து செட் பண்ணியிருக்கிற அந்த இஎம்ஐ அமௌண்ட்டையும் பாருங்கள். 17,041 ரூபா தான் வருது. 240 மாதம், அதாவது 20 வருஷம் வந்து இஎம்ஐ வந்து போட்டிருக்காரு. அப்புறம் வந்து எந்த டேட்டில் வந்து நமக்கு லோன் வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்க. அவரோட ரிலேட்டிவ், அவங்களோட பிரதருக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் லோன் அப்ளை பண்ணியிருக்காரு. ஐசிஐசிஐ பேங்க்கில் லோனை வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சேலரிடு எம்ப்ளாயி. அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க். அதை வந்து அவர் நமக்கு காமிச்சார். ஸோ என்னோட பிரதர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக லோனுக்கு அப்ளை பண்ணார். அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்குன்னு பாருங்கள், 9%. உங்களுக்கு பரவாயில்ல, நல்லா கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நமக்கு சொல்லியிருந்தார். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பிரான்ச்சும் கிடையாது, இது சிஸ்டம் அலோகேட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் கூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ வந்து எப்போல்லாம் வந்து ரெப்போ ரேட் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்போல்லாம் வந்து கூட்டுறாங்களோ அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கூடும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவராக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காமன். அதே மாதிரி ரெப்போ ரேட் எப்போல்லாம் குறையுதோ அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். எனக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆகும்போது என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8.25% இருந்தது. இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8%க்கு கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணதுனால நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8%க்கு வந்திருக்கு. இதை உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் பேங்கிங் ஆப். இதில வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லோன் அக்கவுண்ட்ட நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ இது வந்து நான் இப்போ இன்னைக்கு எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இந்த ஃபோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாருங்க 8% இருக்குது. இதே இது நம்மளோட லோன் ஆர்டர் காப்பியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.25% அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரெப்போ ரேட் எப்போலாம் குறையுதோ அப்போலாம் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீசிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 லட்ச ரூபாய் மட்டும் தான் கேட்டிருந்தேன். என்ன ரீசன்னா இன்னும் நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து இன்னும் EB சர்வீஸ் கனெக்ஷன் வந்து இன்னும் கிடைக்கல. எழுதி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகுது, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 20 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் வேலையை ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம வந்து வட்டி கட்டணும். இப்போ வந்து அதிகமான அமௌண்ட்டை எழுதி கொடுத்தாலும் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதை வாங்கி வச்சுட்டு வட்டி தான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வட்டி கட்டணும், இது வந்து என்ன வட்டி பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து 20 லட்ச ரூபா லோன் அப்ரூவ் ஆயிருக்குன்னா இந்த 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம அடுத்த மாதமே EMI கட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த 20 லட்ச ரூபாய் அப்படியே நமக்கு சங்ஷனும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு வீடு வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அதே இது ஒரு இடத்துல வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வீடு கட்ட தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரிலீசிங் அமௌண்ட் வந்து 3 லட்ச ரூபாய். இந்த 3 லட்ச ரூபாயை வாங்கின அடுத்த ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு வட்டி வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ ஒரு வருஷம் நான் டைம் வந்து கேட்டிருக்கேன் வீடு கட்டுறதுக்கு. அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த EMI அமௌண்ட்டை கட்ட தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கட்டணும். வட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 லட்ச ரூபாய் நான் வாங்கி ஒரு மாதம் ஆகுதுன்னா அந்த ஒரு மாதத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட், ஒரு வருஷத்துக்கு 8%னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருமோ அந்த அமௌண்ட்டு வட்டியாக போடுவாங்க. அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம கட்டணும். ஏன்னா அடுத்த மாதத்தில் இன்னொரு 5 லட்ச ரூபாய் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 8 லட்ச ரூபாயாக மாறிடும். அடுத்த மாதத்தில் நமக்கு வந்துட்டு வட்டி எவ்வளோ வரும், அந்த 8 லட்ச ரூபாய்க்கு வட்டி போடுவாங்க. அந்த வட்டியை மட்டும் கட்டணும். இப்படி ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ லோன் அமௌண்ட் வாங்குறோமோ அதுக்கு வட்டி மட்டும் கட்டினா போதும். EMI கட்ட தேவையில்லை. EMI அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட்டி ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் ரெண்டையும் சேர்த்தா தான் EMI. ஸோ அந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 17,041 ரூபாய். ஸோ எனக்கு வந்து 20 வருஷத்துக்கு EMI வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து 20 வருஷம்லாம் வந்து கேட்கல. நான் ஒரு 5 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து கேட்டிருந்தேன். ஆனால் அவர் வந்து நமக்கு சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு 20 வருஷம் போட்டோன்னா உங்களுக்கு EMI அமௌண்ட் கம்மியாக வரும். வீடு கட்டின புதுசில் கண்டிப்பாக கையில் காசு இருக்காது. உங்களால் EMI அப்படி கட்ட முடியாது. ஸோ நீங்கள் 20 வருஷம் போட்டுக்கோங்க, அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வந்துட்டு எப்போ லோனை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு எந்த ஃபீயும் கிடையாது, அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் சொல்கிறது வந்து நமக்கு கரெக்டுன்னு பட்டுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி 20 வருஷம் இருந்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோனில் வந்துட்டு நமக்கு என்னென்ன ஃபீ எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க, எனக்கு எவ்வளோ ஃபீ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு லோனை பொறுத்த வரையிலும் இந்த லோன் இல்லை எந்த லோனை எடுத்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ, GST, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபீ வந்து பிடிப்பாங்க. இதில் நமக்கு என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஆர்டர் காப்பியில் நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க. இப்போ அதை வந்து காமிக்கிறேன். இது வந்து நம்மளோட ஆர்டர் காப்பி. இதில் வந்து கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன ஃபீ எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பாருங்கள் 0. நமக்கு இந்த லோனில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கே தெரியாது. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்கேஸ் ஆஃபர் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆன்லைனில் போயிட்டு செக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் தான் நான் அப்ளை பண்ணேன். 24ஆம் தேதி தான் நமக்கு லோன் அப்ரூவ் ஆச்சுது. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31க்கு உள்ள லோனுக்கு அப்ளை பண்ணுறவங்க, அதாவது ஹோம் லோனாக இருந்தாலும் சரி வெஹிக்கிள் லோனாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து வைவ்டு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து டோட்டலாக 0 ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு கிடைச்சக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஹோம் லோனுக்கு 0.5% இல்லைனா 0.6% ப்ராசஸிங் ஃபீ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 0 ஆயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10,000 ரூபாய் எனக்கு இதில் வந்து சேவ் ஆச்சுது. அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் சார்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்துட்டு நம்ம மொபைல் ஆப்ஸில் லோன் அப்ளை பண்ணியிருப்போம். அதில் எல்லாத்துலேயுமே டாக்குமெண்ட் ஃபீ தான் இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கும். ஆனால் ஹோம் லோனில் நீங்கள் அதுவும் IOB பேங்க், இந்தியன் பேங்க்லலாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக தான் வரும். நமக்கு வந்து டாக்குமெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ரூபா போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 200 ரூபா வந்து பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இங்கே லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செர்சாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 100 ரூபா. இது போக அடிஷ்னலாக இன்னொரு 100 ரூபாயோ 150 ரூபாயோ வரும்
வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக எனக்கு பிடிச்ச சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1400 சில்லற அமௌண்ட் தான் எனக்கு வந்து பிடிச்சிருந்தாங்க. இந்த அமௌண்ட் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலீசிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 3 லட்சம் ரூபாய் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஃபீ எல்லாம் வந்து பிடிக்கிறாங்களோ அந்த ஃபீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ அப்படி கிரெடிட்டட் ஆகும்போது அந்த அமௌண்ட்டில் வந்து நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1400 சில்லற அமௌண்ட் மட்டும் தான் பிடிச்சிருந்தாங்க. 20 லட்சம் ரூபாய் லோனுக்கு நான் பே பண்ண ஃபீ மட்டும் வெறும் 1450 ரூபாய் அந்த அளவுக்கு தான் எனக்கு சார்ஜஸ் வந்து பிடிச்சிருந்தாங்க. மீதி அமௌண்ட் எனக்கு அப்படியே வந்து கிரெடிட்டட் ஆயிருச்சு. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ பார்ட் பேமெண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க, ஃபார் க்ளோசிங் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு லோனை பொறுத்த வரலையும் உங்களுக்கு பார்ட் பேமெண்ட்டோ இல்லை ஃபார் க்ளோசிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது. உங்கள் கையில் எப்போலாம் அமௌண்ட் வருதோ எவ்வளோ அமௌண்ட் வருதோ நீங்கள் ஆன்லைனில் நெட் பேங்கிங் இல்லை உங்களோட மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு நியரஸ்ட்டில் ஏதாவது ஐஓபி பேங்க் பிரான்ச் இருக்குதுன்னா நீங்கள் அந்த பிரான்ச்சில் போயிட்டு உங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபார் க்ளோசிங் ஃபீ நார்மலாக நம்ம வந்துட்டு மொபைல் ஆப்ஸ்லாம் லோன் எடுக்கும்போது ஃபார் க்ளோசிங் ஃபீ 4%, 2.5% பிடிப்பாங்கல்ல. பட் ஐஓபி பேங்கை பொறுத்த வரலையும் ஃபார் க்ளோசிங் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையவே கிடையாது. டோட்டலாக 0. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து லோனுக்கு வந்து 20 வருஷம் வந்துட்டு டர்னோவர் வந்து போட்டிருந்தாரு. எனக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து ஓகே அப்படின்னு தான் வந்து பட்டுச்சு. ஏன்னா நம்ம வந்து வீடு கட்டின புதுசில் எப்படி நம்மக்கிட்ட கையில் காசு இருக்காது, எல்லாம் கடன் வாங்கி தான் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அடுத்த ஒரு 1 இயருக்கு நம்மளால் வந்து பெரிய இஎம்ஐ அமௌண்ட் இப்போ 5 வருஷத்துக்கு நான் இஎம்ஐ போட்டேன் அப்படின்னா பெரிய அமௌண்ட்டாக வரும், 30,000 35,000 வரும். அப்போ நம்மளால் கரெக்டாக ரீபேமெண்ட் எதுவும் பண்ண முடியாது. இப்போ 17,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம ஈஸியாக ஓரளவு நம்மளோட கெப்பாசிட்டிக்கு பே பண்ணிட முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் கூட போடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த 25 வருஷமும் ஹோம் லோனை வந்து கெட்டவே கெட்டாதீங்க. அதுக்கு முன்னாடி 4 வருஷம் 5 வருஷத்தில் ஹோம் லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக லோன் எடுத்து கரெக்டாக கட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த லோன் எடுக்கிறதுல பிரோஜனப்படும். நீங்கள் வந்து 20 வருஷம் இஎம்ஐ போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக 20 வருஷமும் இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா இந்த லோன் வந்து உங்களுக்கு ஒர்த்தே கிடையாது. எப்படி அப்படிங்கிறத கீழே பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருக்கேன். 20 லட்சம் ரூபாய் லோனுக்கு 20 வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டோம் அப்படின்னா வட்டி மட்டும் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,89,915 ரூபாய், கிட்டத்தட்ட ரவுண்ட் அப்பாக சொல்ல போனோம்னா 21 லட்சம் ரூபாய் வட்டி மட்டுமே வருது. இதை வந்து யாராவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் லோனே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓடிடுவான். ஸோ அதுதான் இதுக்கான மெயின் ரீசன். ஸோ நிறைய பேர் ஸ்கேம்னு வந்து சொல்கிறது இதை வச்சு தான். நம்ம 20 லட்சம் ரூபாய் லோனுக்கு 21 லட்சம் ரூபாய் வட்டி கட்டுறோம். டோட்டலாக நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது 41 லட்சம் ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். இதுதான் ஹோம் லோன். ஸோ ஹோம் லோனை எடுக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் கூட போடுங்க. ஆனால் அந்த 30 வருஷமும் தயவு செஞ்சு கட்டாதீங்க. உங்கள் கெப்பாசிட்டிக்கு முடியலை அப்படின்னா ஒரு 10 வருஷத்துலையாவது அதை வந்து ஃபார் க்ளோஸ் வந்து பண்ண பாருங்க. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த லோனை எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது பிரோஜனப்படும். நீங்கள் வந்து ஃபுல் டைமுக்கும் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட உழைப்பு எல்லாமே பேங்குக்கு வட்டியாகவே வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். 20 லட்சம் ரூபாய்க்கு 21 லட்சம் ரூபாய் வட்டி கட்டுறீங்க. டோட்டலாக 41 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து வட்டியாகவே வந்து பே பண்ணுறீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம்னு சொல்கிறது. ஆக்சுவலாக நான் வந்து இந்த லோனை வந்து எடுக்கும்போது ஒரு 5 வருஷத்துக்குள்ளே எப்படியாவது ரீபேமெண்ட் க்ளோஸ் பண்ணிடணும் பே பண்ணி அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து டார்கெட் பண்ணேன். அதனால தான் நான் 5 வருஷம் கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார் 5 வருஷத்தில் உங்களால் இன்கேஸ் நம்ம நிலைமை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அப்படி இருக்கிறப்போ உங்களால் கரெக்டாக பே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து 20 வருஷம் போட்டுக்கோங்க, அடிக்கடி பார்ட் பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மொத்தமாக அமௌண்ட் வருதுன்னா மொத்தமாக ஃபார் க்ளோஸ் வந்து பண்ணிடுங்க. உங்களுக்கு ₹1 கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் டிலே பண்ணி கட்டுறீங்களோ அதுக்கு மட்டும் வட்டி போட்டு மொத்தத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அந்த கான்செப்ட் தான் கரெக்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை நான் எடுக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு நான் போட்டிருக்கேன். ஆனால் 20 வருஷத்துக்கு நான் கட்ட மாட்டேன். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி ரொம்பவே கம்மியாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ 5 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம எவ்வளோ வட்டி கட்டுறோம்? வெறும் 4,47,550 ரூபா தான் நம்ம வட்டி கட்டுறோம். அப்போ 20 லட்சம் ரூபாய்க்கு 24,47,550 ரூபா மட்டும் தான் வந்து கட்டுறோம். அப்போ எவ்வளோ குறையுது பாருங்க. 5 வருஷத்துக்கு நீங்கள் இஎம்ஐ வந்து போடும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து வட்டி வந்து 8% ஆக்கிட்டாங்க. இப்போ 8% நான் வந்து செட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 4,33,000 ரூபா தான் வருது. இது 2% கூட்டினாலும் 44,000 ரூபா வருது. நமக்கு இப்போ வந்து ஒரு 8% தான் வந்து கிடச்சிருக்கு. இப்போ 5 வருஷத்தில் நான் க்ளோஸ் பண்ணும்போது நான் கட்டக்கூடிய மொத்த வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4,33,167 ரூபா மட்டும் இதுக்கு வந்து நம்ம பே பண்ணால் போதும். ஸோ அதிகமான வட்டியை நம்ம வந்து பே பண்ணலை. ஸோ நம்ம கட்டுற வீடே வந்து 40 லட்ச ரூபா. ஆனால் நம்ம வட்டியோட சேர்த்து கட்டும்போது அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 20 லட்ச ரூபா நம்ம போடுறோம். பேங்க் ஒரு 20 லட்ச ரூபா போட்டு 40 லட்ச ரூபாய்க்கு வீட்டை கட்டிட்டு
பேங்குக்கே மறுபடியும் ஒரு 40 லட்ச ரூபா நம்ம கட்டணும் அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த லோனாக இருந்தாலும் சரி, அதில் வந்து எத்தனை மாதத்துக்கு இஎம்ஐ போட்டிருக்கீங்களோ அத்தனை மாதம் வரைக்கும் தயவு செஞ்சு கட்டாதீங்க. ஹோம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் மேக்ஸிமம் 10 வருஷத்துக்கு உள்ளேயாவது அந்த லோனை க்ளோஸ் பண்ண பாருங்கள். அப்படி க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஒரு லோனாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த லோனை பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க சாம்பிளுக்கு. ஆனால் இது வந்து அதே மாதிரிலாம் வந்து ஒர்க் ஆகலை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 800 ஸ்கோர் உங்களோட சிபில் வந்து 800 இருந்தது அப்படின்னா நீங்கள் சேலரிடாக இருந்தால் 7.9% இன்ட்ரெஸ்ட்லையும், செல்ஃப் எம்ப்ளாயர் இருந்தால் 8%லையும் வந்து கொடுக்குறாங்க. உங்களோட சிபில் வந்து 775லேருந்து 799 இருந்தது அப்படின்னா நீங்கள் சேலரிடாக இருந்தீங்கன்னா 7.9%, நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயர் இருந்தால் 8% வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து நான் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணும்போது என்னோட சிபில் ஸ்கோர் 778 இருந்தது. ஆனால் எனக்கு கிடைச்சிருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.25% தான் வந்து கிடைச்சிருந்தது. அடுத்தது உங்களோட சிபில் ஸ்கோர் 750லேருந்து 777 இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடுனா 8ம், செல்ஃப் எம்ப்ளாய்னா 8.1 கொடுக்குறாங்க. அடுத்தது உங்களோட சிபில் வந்து 725லேருந்து 750க்குள்ளே இருந்தது அப்படின்னா 8.1% சேலரி எடுக்கும், செல்ஃப் எம்ப்ளாயருக்கு 8.2% கொடுக்குறாங்க. குறைஞ்சபட்ச சிபில் ஸ்கோர் 680க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். 680க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு லோனே அப்ரூவ் வந்து பண்ணுறாங்க. 680க்கு கீழே இருந்ததுன்னா ரிஜெக்டட் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. 680லேருந்து 699க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வந்து சேலரிடுனா 8.4%, செல்ஃப் எம்ப்ளாய்னா 8.5% கொடுக்குறாங்க. 700லேருந்து 724 வரைக்கும் இருந்ததுன்னா 8.1%, 8.2% வந்து கொடுக்குறாங்க. இப்போ என்னோட சிபில் ஸ்கோர் இந்த ஏப்ரல் மாதத்தில் 789, இப்போ 10 ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு இப்போ ரெப்போ ரேட்டு குறைஞ்சதுனால நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8%. அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்க்கு வந்து கொடுக்கக்கூடிய இருக்கிறதுலே லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட்னா பார்த்தீங்கன்னா இந்த 8% தான். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு அப்ரூவ் ஆகிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அதிசயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதே இது சேலரிடாக நான் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு 7.9% இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு வந்து லோன் வந்து கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு பர்சன்டேஜுமே ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். 0.1% நமக்கு கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா கூட நமக்கு அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் டீட்டெயில். ஸோ நான் வந்து லோன் அப்ளை பண்ணும்போது இயர் எண்டில் அப்ளை பண்ணேன். அந்த டைமில் இந்த மாதிரி ஆஃபர் வந்து போட்டிருந்ததுனால ப்ராசஸிங் ஃபீ நமக்கு வந்து கம்மியாச்சுது. ப்ராசஸிங் ஃபீ டோட்டலாக 0 ஆச்சுது. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணும்போது இப்போ வந்துட்டு நியூ ஃபினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த டைமில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது ஆஃபர் இருந்ததுன்னா 0 ஆகும், இல்லைனா 0 ஆக வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு லோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நெட்டில் போயிட்டு கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏதாவது லோன் ஆஃபர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இயர் எண்ட் அப்படிங்கிறதுனாலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அப்ரூவ் வந்து பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபினான்சியல் இயர் எண்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகி அப்ரூவ்டும் வந்து கிடைக்கும். மற்ற டைமில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே ரொம்ப விலாவரியாக செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கும். அப்புறம் ரொம்ப டீட்டெயிலாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்ரூவ்ட் இல்லைனா ரிஜெக்டட் அப்படிங்கிறதே வந்து வரும். இப்போ உங்களுக்கு இந்த லோன் பற்றின எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது லோனுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.